ஒரு காலத்துல சும்மா விதைய தூக்கி போட்டா இந்த செடிலாம் தன்னால வளர்ந்துரும். இதுக்கெல்லாம் பக்குவமே பார்க்க தேவையில்ல அப்படின்னு இருந்த ஒரு செடி தான் தக்காளி செடி. இதுக்கெல்லாம் பெரிய பக்குவமே கிடையாதுங்க. நடுவாங்க, 2 களை வெட்டுவாங்க. ஒரே ஒரு டைம் ஒரு உரம் குடுப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பறிக்கிறது தான் காட்டுக்குள்ளேயே போவோம். ஆனா இப்ப அப்படியா? தக்காளி நட்டவங்க நிலைமையெல்லாம் காடே கதின்னு கிடக்க வேண்டியதுதான் போல இருக்குது. சோறு, தண்ணின்னு எதையுமே நினைக்க முடியாது. அந்த ரேஞ்சுக்கு போய்க்கிட்டு இருக்கு தக்காளி நிலைமையெல்லாம். ஏன்டா தக்காளி நடுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிருது. எதுக்குடா இந்த பிள்ளை இந்த புலம்புதுன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி சொல்கிறேன். காரணம் இருக்கு. இல்லாமல் நான் ஏன் இப்படி புலம்ப போகிறேன்? மனுஷங்களுக்கு புதுசு புதுசாக வியாதி வர்ற மாதிரி இந்த தக்காளிங்களுக்கும் தினுசு தினுசாக வருது. ஏன்டா இப்படி வருது? எதுக்குடா இந்த தக்காளி நட்டோன்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இனிமேல் வாழ்க்கையில் இந்த தக்காளியை மட்டும் நடவே கூடாது. தக்காளி வேணும்னா நமக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் வீட்டு செலவுக்கு நட்டுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த நாளுக்கான உருப்படியான ஒரே விஷயம் இந்த பூசணிக்காய் அறுவடை பண்ணது மட்டும்தான். இந்த பூசணிக்காயெல்லாம் ஒரு வேலையுமே பார்க்க கிடையாது. விதையை போட்டு விட்டோம், அப்பப்போ தண்ணி ஊற்றணும். இவ்வளோ மட்டும்தான் செஞ்சோம். பாருங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பூசணிக்காய் வந்திருக்குதுன்னு. அதுக்கு இந்த தக்காளி இருக்குதே. என்னம்மா தக்காளின்னு சொல்கிறீங்கம்மா, தக்காளியில் என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். அதுக்கு இந்த ஒத்த வீடியோ பத்தாது. பின்னாடியே வீடியோ வரும். மொத்த புலம்பலையும் அதில் சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. எங்களை மாதிரியே தக்காளி நட்டு படாத வேதனைப்படும் விவசாயிகள் கமெண்ட்டில் ஆஜராகுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன் பிரச்சனைகளை பின்னாடி வீடியோவில் லிங்க் பண்ணி வர்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.